Hi sisters and brothers, welcome to our channel Gurukrupha 369. இன்னைக்கு வந்து social duinoல வந்து சில duinos பார்ப்போம். டே 10க்கானது. சரி வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டின்னு இருக்கு இல்லையா. டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டியில் 3 யூட்டிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி. சரிங்களா. ஃபார்ம் யூட்டிலிட்டின்னு என்னென்னா, if the physical form of a commodity is changed, its utility may increase. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணும்போது அதோட இது வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. காட்டன் இன்க்ரீசஸ் இஃப் இட்ஸ் கன்வெர்டட் இன்ட்டு கிளாத். காட்டனாக இருக்க போது விட கிளாத்தாக மாறும்போது அதோட இன்க்ரீஸ் அதிகமாகுது இல்லையா, அதோட செல்லிங்கோ அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் ஃபார்ம் யூட்டிலிட்டி. பிளேஸ் யூட்டிலிட்டி பாருங்கள், இப்போ கமோடிட்டி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். இஃப் ரைஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு தமிழ்நாடு டு கேரளா, இட்ஸ் யூட்டிலிட்டி வில் பி மோர். நெக்ஸ்ட் டைம் யூட்டிலிட்டி பாருங்கள், இஃப் த கமோடிட்டி இஸ் ஸ்டோர்டு ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ், its utility may increase. Agricultural commodities like paddy, wheat, etc. are stored for the regular uses of consumers throughout the year. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால வந்து யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த மோஸ்ட் டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை டெர்ஷரி செக்டர்னால தான் வந்து ஜிடிபி அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேண்ட் கேன் டேக் ஆன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் டு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் டு த ரிசோர்ஸஸ் அவைலபிள் ஃப்ரம் ஏ பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்ட். சரிங்களா, இது வந்து ஃபிக்ஸ்டு ஃபார்ம்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பிரைமரி செக்டர் அண்ட் செகண்டரி செக்டர் ப்ரொடக்ஷன். காட்டன் வந்து பிரைமரி செக்டரில் வருது, ஆனால் காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து செகண்ட் செக்டரில் வருது. சரிங்களா, காட்டன் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி அயன் ஓர் வந்து பிரைமரி செக்டரில் வருது, அயன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து செகண்டரி செக்டரில் வருது. ஏன்னா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வீட் ஃப்ளோர் வந்து பிரைமரி செக்டரில் வருது. பிரெட் ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து செகண்ட் செக்டரில் வருது. சரிங்களா, ஃபுட் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆடம் ஸ்மித் இஸ் நோன் as the ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாருன்னா ஆடம் ஸ்மித். அண்ட் ஹிஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் வெல்த் எக்கனாமிக்ஸ். இது என்ன எக்கனாமிக்ஸ் பற்றி அவர் பேசியிருப்பாருன்னா வெல்த் எக்கனாமிக்ஸ்ன்ட்டு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஹி ரோட் 2 கிளாசிக் ஒர்க்ஸ், 2 புக் எழுதியிருப்பார். ஒன்று பாருங்கள், த தியரி ஆஃப் மோரல் சென்டிமெண்ட்ஸ் எப்போ 1759 அண்ட் அன் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் 1776 எழுதியிருக்காரு. சரிங்களா, ரெண்டுமே 1759 1776. இந்த புக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இதில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹிஸ்ட்ரி. புக்காஸ் ஒன் சன் குமாரா கம்பனா. புக்கா ஒன்னோட பையன் யாருன்னா குமார கம்பனா என்டர் த சுல்தனேட் இன் எங்கே மதுரையில் அண்ட் சக்சீடட் இன் எஸ்டாப்ளிஷிங் நாயக் கிங்டம் தேர். த கன்கொஸ்ட் ஆஃப் த மதுரை சுல்தனேட் பை த விஜயநகரா எம்பையர். Conquest of the Madurai Sultanate by the Vijayanagara Empire is described in detail the poem Madura Vijayam composed by Kumara Kampana's wife Gangadevi. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு புக்காவோட சன் வந்து குமார கம்பனா. இவர் என்ன பண்ணியிருக்காரு, மதுரை சுல்தனேட்டை வந்து ஜெயிச்சு அங்கே வந்து நாயக்க கிங்டம்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மதுரை சுல்தனேட்டை வந்து யார் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா விஜயநகர எம்பையர். சரிங்களா, விஜயநகர எம்பையரில் வந்து யாருன்னா குமார கம்பனா. அவர் தான் வந்து இந்த மதுரா விஜயம்ன்ற இது வந்து அவர் எப்படி வந்து ஜெயிச்சாரு அப்படின்ட்டு அந்த புக்கு வந்து அவங்க ஒய்ஃப் எழுதியிருக்கோம். அவங்க ஒய்ஃப் யாருன்னா கங்காதேவி. அப்போது கங்காதேவி எழுதினது இந்த புக்கு மதுரா விஜயம் புக்கு. யாரை பற்றி எழுதியிருப்பாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து மதுரை சுல்தனேட்டை வந்து சக்சீட் பண்ணது வந்து அந்த புக்கில் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் இந்த இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மதுரா விஜயம் புக்கு யார் எழுதினாங்கன்னா கங்காதேவி. நெக்ஸ்ட் த சைட் ஆஃப் த சிட்டி ஆஃப் விஜயநகரா ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் துங்கபத்ரா இன் ஈஸ்டர்ன் கர்நாடகா இஸ் நோ கால்டு ஹம்பி. அந்த ஈஸ்டர்ன் கர்நாடகாவில் இருக்க துங்கபத்ரா ரிவர்கிட்ட இருக்கிற அந்த சிட்டி பேர் தான் வந்து அப்போ வந்து விஜயநகரான்னு சொன்னாங்க, இப்போ அதுதான் ஹம்பின்னு சொல்கிறாங்க. ஹம்பி இஸ் ரூயின்ஸ் அந்த யுனெஸ்கோ ஹேஸ் டிக்ளேர்டு இட்ஸ் ஹெரிட்டேஜ். இப்போ வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் கீழே இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், அமுக்த மால்யதா. அமுக்த மால்யதா இஸ் கன்சிடர்ட் எஸ் மாஸ்டர் பீஸ் இன் தெலுங்கு லிட்ரேச்சர். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அமுக்த மால்யதா வந்து சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சராக தெலுங்கு லிட்ரேச்சர், அது ஒரு தெலுங்கு புக்கு. இட் ரிலேட்ஸ் டு த ஸ்டோரி ஆஃப் த டாட்டர் ஆஃப் பெரியாழ்வார் கோதாதேவி ஆர் ஆண்டாள் who used to wear the garlands intended to Lord Ranganatha before they were offered to the deity, and hence the name Amuktamalada, who wears and gives away garland. Amuktamalada அப்படின்னா என்ன மீனிங்னா, who wears and gives away garlands. அவங்க வந்து போட்டுக்கிட்டு அப்புறமா கடவுளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாலையை, அதுதான் சொல்கிறாங்க அமுக்த மாலையதா. இது வந்து ரங்கநாத சுவாமிக்கு தான் வந்து அவங்க டெய்லி அவங்க அப்பா வந்து ஒரு மாலையை எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடியே வந்து கோதாதேவி வந்து என்ன பண்ணணும்னா அது அவங்க வியர் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுத்து அனுப்புவாங்க. பெரியாழ்வார் வந்து அவங்க அப்பா. சரிங்களா, அப்போ அமுக்த மால்யதானா சூடிட்டு அப்புறமா திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து டார்கைஸ் இஸ் எ செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்
இது வந்து ஸ்கை ப்ளூ இன் கலரில் இருக்கும். இது கேட்டிருக்காங்க, ஸ்கை ப்ளூ இன் கலரில் இருக்கும். டார்கைஸ் ஸ்டோன் இஸ் ஒன் ஆஃப் த பீஜ்வெல்டு ராயல் ஸ்டேட் ஆஃப் பர்ஷியன் கிங்ஸில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸானது. டிஸ்கிரைப்ட் இன் இதில் இதை பற்றி பேசியிருக்காங்கன்னா பிரதோசி ஷானாமா. அப்போது பிரதோசியோட புக் என்னது? ஷானாமா. அதில் வந்து டார்கைஸ் இந்த ஸ்டோன் பற்றி பேசியிருக்காங்க. பிரதோசி ஷானாமாவில் தான் இது பற்றி டீல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 8 மினிஸ்டர்ஸ் ஆஃப் பாமினி ஸ்டேட். இதில் பாருங்கள், வக்கீல் உஸ் சுல்தானா ஆர் லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம் ஹூ வாஸ் த இமிடியேட் சபார்டினேட் அத்தாரிட்டி ஆஃப் த சாவரின். அந்த சாவரின் பவருக்கு நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இருக்கிறது வந்து வக்கீல் உஸ் சுல்தானா. நெக்ஸ்ட் வந்து பெஷ்வா ஹூ வாஸ் அசோசியேட்டட் வித் த லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம். சரிங்களா, பெஷ்வா வந்து யார்? அசோசியேட்டட் த லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம். நெக்ஸ்ட் மூணாவது வாசிரி குல். வாசிரி குல் ஹூ சூப்பர்வைசஸ் த ஒர்க் ஆஃப் ஆல் அதர் மினிஸ்டர்ஸ். ஒர்க்கெல்லாம் பார்க்குறது வாசிரி குல். நெக்ஸ்ட் வந்து அமீர் ஐ ஜும்லா. இவர் யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸ்க்கு இருக்கிறது வந்து அமீர் ஐ ஜும்லா. நெக்ஸ்ட் வந்து நாசிர், அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ஃபார் த ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸில் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து நாசிர். நெக்ஸ்ட் வந்து வாசிர் ஐ அஷ்ரஃப் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். சரிங்களா, அஷ்ரஃப் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ்க்கு. கொட்வால் ஆர் சீஃப் ஆஃப் போலீஸ் அண்ட் சிட்டி மேஜிஸ்ட்ரேட் இன் த கேபிட்டல். இந்த கொட்வால்ன்றது வந்து சிட்டி ஆஃப் போலீஸ்னு சொல்கிறாங்க, சிட்டி ஆஃப் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்தார் ஐ ஜஹான் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் என்டோமெண்ட்ஸ். சர்தார் ஐ ஜஹான் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் என்டோமெண்ட்ஸ். யார்? சர்தார் ஐ ஜஹான். நெக்ஸ்ட் பாருங்கள், த கோல்கொண்டா ஃபோர்ட் இஸ் லொக்கேட்டட் அபவுட் 11 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத். ஹைதராபாத்லேருந்து 11 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஆன் ஏ ஹில் 120 மீட்டர்ஸ் ஹைட்டு. அந்த ஹில்லோட ஹைட் எவ்வளோ இருக்குது? 120 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. த போர்ட் இஸ் பாப்புலர் ஃபார் இட்ஸ் அக்வாஸ்டிக் ஆர்கிடெக்சர். அந்த சவுண்ட், அக்வாஸ்டிக்னு சவுண்டு, அந்த சவுண்டுக்கான ஒரு ஃபேமஸ் இல்லையா? இங்கே கீழே அடித்தா மேலே சவுண்டு கேட்குது, எக்கோ கேட்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது. நெக்ஸ்ட் வந்து த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த போர்ட் இஸ் பாலாஹிசார். அந்த கோல்கொண்டா போர்ட்டில் ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? பாலாஹிசார்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பிலீவ்ட் தட் தேர் இஸ் எ சீக்ரெட் அண்டர்கிரவுண்ட் டன்னல் விச் லீட் ஃப்ரம் த தர்பார் ஹால் டு ஒன் ஆஃப் த பேலசஸ் அட் த ஃபுட் ஆஃப் த ஹில்ஸ். அந்த ஹில்ஸ்க்கும் அந்த அசம்பிளி நடக்கிறது இல்லை, தர்பார் ஹாலுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரெட் போர்ட். ரெட் போர்ட் இஸ் ஆல்சோ கால்டு லால் கொய்லா. இது வந்து ஆல்ரெடி கொஷனில் வந்திருக்கு. லால் கொய்லான்ட்டு எந்த போர்ட்டை கூப்பிட்றாங்கன்னா ரெட் போர்ட் தான் கூப்பிட்றாங்க. அது எங்கே இருக்குன்னா டெல்லி. வாஸ் த ரெசிடென்ட் ஆஃப் த முகல் எம்பரர்ஸ். அந்த காலத்தில் வந்து முகலோட ரெசிடென்ட் அதுதான். கன்ஸ்ட்ரக்டட் இன் 1639 பை எம்பரர் ஷாஜஹான். யார் வந்து இந்த ரெட் போர்ட்டை கட்டினாங்கன்னா ஷாஜஹான். இப்போது 1639 ஆஸ் த பேலஸ் ஆஃப் இஸ் போர்ட்பைட் கேபிட்டல் ஷாஜஹானாபாத். நெக்ஸ்ட் த ரெட் போர்ட் இஸ் நேம்டு ஃபார் இட்ஸ் மேசிவ் என்க்ளோசிங் வால்ஸ் ஆஃப் ரெட் ஸ்டோன். இது வந்து ரெட் ஸ்டோனில் தான் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சத்ரா அப்படின்னா பாராசால், பத்தினா மாஸ்டர் ஆர் லார்ட். இஸ் த சான்ஸ்கிரிட் ஈக்குவலண்ட் ஆஃப் கிங் ஆர் எம்பரர். சத்ரபதினா என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிங் ஆர் எம்பரர். சான்ஸ்கிரிட்டில் அந்த மீனிங் வருது. அண்ட் வாஸ் யூஸ்டு பை த மராத்தாஸ், எஸ்பெஷலி சிவாஜி. சத்ரபதி சிவாஜின்னு சொல்கிறாங்க, அவங்க மராத்தா பீரியடில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த அஷ்டபிரதான். என்னென்ன அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டினா பந்த் பிரதான் ஆர் பெஷ்வானா பிரைம் மினிஸ்டர். சரிங்களா, இந்த கொஸ்டின் மெனி டைம்ஸ் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அமாத்யா ஆர் மஜும்தார்னா வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சுருனாவிஸ் சச்சிவ்னா செக்ரட்டரி. சரிங்களா, சுருனாவிஸ் சச்சிவ்னா செக்ரட்டரி. அமாத்யானா வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். வாக்கியனாவிஸ்னா வந்து இன்டீரியர் மினிஸ்டர். சரி ஐ நௌபத் ஆர் சேனாபத்தினா கமாண்டர் இன் சீஃப். சுமந்த் ஆர் துபீர்னா வந்து ஃபாரின் மினிஸ்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், நியாயாதீஷ்னா வந்து சீஃப் ஜஸ்டிஸ். பண்டித் ராவ்னா ஹையஸ்ட் ப்ரீஸ்ட். பண்டித் ராவ்னா ஹையஸ்ட் ப்ரீஸ்ட். இது வந்து மேட்ச்சில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷாம்பாஜி பற்றி கொடுத்துருக்காங்க. ஷாம்பூஜி வாஸ் அண்டர் த விக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இஸ் ஃபேமிலி ப்ரீஸ்ட். யாருன்னா கவி கலாஷ். யார் அவங்களோட ஃபேமிலி ப்ரீஸ்ட்னா கவி கலாஷ். அவர் வந்து ஒரு மந்திரவாதி மாதிரி. கவி கலாஷ் வாஸ் த கேர்டேக்கர் ஆஃப் த சாம்பாஜி. யார் சாம்பாஜியை வந்து கேர்டேக் பண்ணார்னா கவி கலாஷ் தான். இன் வாரணாசி டூரிங் த சிவாஜி ஃபைட் ஃப்ரம் ஆக்ரா. இந்த வாரணாசியில் இருக்கும்போது சிவாஜி ஃபைட் பண்ண வந்திருப்பார். அப்போ வந்து கவி கலாஷ் தான் வந்து கேர்டேக் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஹீ லேட்டர் ப்ராட் சாம்பாஜி சேஃப்டி டு ராய்கர். லேட்டர் அவர் வந்து சாம்பாஜி வந்து சேஃபாக ராய்கருக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். ஹிஸ் டாமினன்ஸ் இந்த கோர்ட் பிகம் அப்சல்யூட்லி இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஆஸ் சாம்பாஜி லுக்டு டு ஹிஸ் அட்வைஸ் ஃபார் எவ்ரி திங். எது ஒன்றுத்துக்குனாலும் அவங்க குரு கிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க, அவங்க அதுதான் கேட்பார். சரிங்களா, சாம்பாஜி. கவி கலாஷ் வாஸ் அ டிஸ்டிங்விஷ்டு ஸ்காலர் அண்ட் பொயட், பட் ஹி வாஸ் ஏ ப்ராக்டிஷனர் ஆஃப் த விச்டு கிராஃப்ட். அந்த மாயமந்தா தந்திரம் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ த ஆர்த்தோடாக்ஸ் ஹிந்துஸ் in the Kota had developed a deep hatred for him. When Sambhaji was captured by Mughal army, he was found to be in the company of Kavi Kalash. ஸோ அவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு போனாங்க. பனிஷ்மெண்ட்டு 2 பேரும் ஒன்றா தான் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, முகல் ஆர்மினால். when Sambhaji was captured by the Mughal army, he was found to be in the company of Kavi Kalash. So both of them were subjugated
subjected to all forms of torture and then executed by the other orders of Aurangzeb. சரிங்களா, முகல்ஸ்னால இவங்க வந்து டார்ச்சர் பட்டு அப்புறமா வந்து சாவடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்டு. எது கமுதி? இட் இஸ் சிச்சுவேட்டட் இன், எங்கே சிச்சுவேட் இருக்குன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. த கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் 21st September 2016 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் அரௌண்ட் 4,550 crores ஆயிருக்குது. த இன்ஸ்டலேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் 648 megawatts. இது வந்து மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஷினு பார்த்துக்கோங்க. ஒரு 5 points எழுதலாம் சோலார் பவர் ப்ராஜெக்ட் பற்றி. நெக்ஸ்ட் பாருங்கள், த்ரீ கார்ஜியஸ் டேம் சைனாவில் இருக்குது இல்லையா. த்ரீ கார்ஜியஸ் டேம் எங்கே? சைனா இஸ் த லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இந்த வேர்ல்டு. இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஸ்டார்டட் இன் எப்போ 1994 ஸ்டார்ட் ஆயிருக்குது. எண்டட் இன் 2012. த இன்ஸ்டலேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் த டேம் எவ்வளோனா 22,000 megawatt. 22,000 megawatt. நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த கோல் டெபாசிட் தட் வி யூஸ் நவ் வேர் ஃபார்ம்டு 300 million years ago. இப்போ யூஸ் பண்ணுற கோல் வந்து 300 million years முன்னாடி ஃபார்ம் ஆனதான். மச் ஆஃப் த எர்த் வாஸ் கவர்ட் வித் த ஸ்டீமி ஸ்வாம்ஸ். ஆஸ் த பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஆர் டெட், தேர் ரிமென்ஸ் வேர் buried under the swamps. Underneath the swamps, eventually they were transformed into coal beneath the ground due to the excessive heat and pressureனால. அந்த இப்போ சுனாமி அது இதெல்லாம் வருது இல்லையா, பூகம்பம் எர்த்குவேக் வரும்போது செடியெல்லாம் உள்ளே போய் அதுதான் சில வருடங்களுக்கு அப்புறமா வந்து நமக்கு கோலாக மாறி கிடைக்கிது. சரிங்களா, அது எப்படி கோலாக மாறுதுன்னா எக்ஸசிவ் ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால மாறுது. நோட் பண்ணிக்கோங்க, இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், விசா a document issued to a person or a stamp marked on the passport of a person who wants to visit other country. அதுதான் விசா. நெக்ஸ்ட் வந்து டூரிஸ்ட் விசானா ரிக்ரியேஷன் சைட் சீயிங். ஸ்டூடெண்ட் விசானா ஹையர் எஜுகேஷனுக்காக கொடுக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் விசானா ஒர்க் இன் ஏ கண்ட்ரி. மெடிக்கல் விசானா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இன் ரிப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் ஏ கண்ட்ரி. நெக்ஸ்ட் பாருங்கள், கேஸ்ட்ரானமி ரெஃபர்ஸ் டு an aspect of cultural tourism. கல்ச்சுரல் டூரிசம் என்னென்னு ரெஃபர் பண்ணாங்கன்னா கேஸ்ட்ரானமின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்பவுண்ட் டூரிசம்னு டூரிசம் வித்தின் ஏ நேட்டிவ் கண்ட்ரி. அவுட்பவுண்ட் டூரிசம்னு டூரிங் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனால் அவுட்பவுண்ட் டூரிசம்னு சொல்கிறாங்க. கேம் ரிசர்வ்ஸ்னால் என்னென்னா அன் ஏரியா ஆஃப் லேண்டு செட் அசைட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். வைல்ட் அனிமல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வைக்கிற லேண்ட் பேர் வந்து கேம் ரிசர்வ்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐடிசினா இன்க்ளூசிவ் டூர் சார்ட்டர். ஐஏடிஏனா இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். ஐஏடிஓனா இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் த டூர் ஆப்ரேட்டர்ஸ். டிஏஏஐனா ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு TTHAனா தமிழ்நாடு டூர் ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன். TTDCனா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அப்ரிவேஷன்ஸு பார்த்துக்கோங்க, சில டைம்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், புஷ் ஃபேக்டர்ஸ் இன் டூரிசம் ஆர் ப்ரிஸ்டேஜ் ஃபுல் ஃபேக்டர்ஸ் இந்த டூரிசம் ஆர் என்னென்னா அம்யூனிட்டிஸ். அந்த பேசிக் நம்மளுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவை பொறுத்து தான் வந்து புஷ் ஃபேக்டர் ஃபுல் ஃபேக்டரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தியரி ஆஃப் டெமோக்ரஸி என்னென்னா டெமோக்ரஸி மீன்ஸ் ரூல்டு பை த பீப்புள். இட் கம்பைன்ஸ் டூ Greek words. டெமோஸ் ரெஃபர்ஸ் டு சிட்டிசன். கிராட்டோஸ் மீன்ஸ் either பவர் ஆர் ரூல். நேம் சம் லோக்கல் மீடியா ஆஃப் யுவர் லோக்காலிட்டி. ஓகே, Greek word தான் டெமோக்ரஸி. சரிங்களா, இது பாருங்கள், அந்த மீடியா பற்றி கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் மீடியா வந்து நேரோ காஸ்ட் மீடியா, ப்ராட்காஸ்ட் மீடியா, பிரிண்ட் மீடியா, வெப் மீடியா, சோஷியல் மீடியான்னு இருக்குது. நேரோ காஸ்ட் மீடியாவில் இதெல்லாம் வருது, கேபிள் டிவி, டைரக்ட் மெயிலு, செமினார். நெக்ஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட் மீடியாவில் ஃபிலிம், டெலிவிஷன், ரேடியோ எல்லாமே வருது. நெக்ஸ்ட் பிரிண்ட் மீடியாவில் பாருங்கள், நியூஸ் பேப்பர், மேகசின், ஜர்னல், புக்ஸ், போஸ்டர்ஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. நெக்ஸ்ட் வெப் மீடியா வந்து கூகுள் வெப்சைட் அண்ட் பிளாக்ஸ் வருது. சோஷியல் மீடியா வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் வருது. இது மேட்சில் கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் இன்வென்டட் பை ஜான்ஸ் குட்டன்பர்க் எப்போ 1450. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸில் மெனி டைம்ஸ் வந்திருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஆல் இண்டியா ரேடியோ அஃபிஷியலி நோன் அஸ் த ஆகாஷ்வாணி சின்ஸ் 1956. 1956லேருந்து அஃபிஷியலாக இது என்னென்னு கூப்பிட்றாங்கன்னா ஆகாஷ்வாணின்னு கூப்பிட்றாங்க. 1956 இஸ் த ரேடியோ ப்ராட்காஸ்டர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் இன் 1936 லான்ச் பண்ணாங்களா. ஆல் இண்டியா ரேடியோ எப்போ லான்ச் பண்ணாங்க? 1936 லான்ச் பண்ணாங்க. 1956 ஆகாஷ்வாணின்னு கூப்பிட்றோம். டெமோக்ரஸி பற்றி தான் இருக்குது, அதே பேஜ் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், வைஷ்ணவத்தை சயின்ஸ் வந்து 12 ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க வைஷ்ணவத்தை சயின்ஸு. அதில் வந்து 3 முதல் ஆழ்வார்ஸ் யாருன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பொய், பேய், பூதம்னு வருது. இதுதான் 3மே வந்து முதல் ஆழ்வார்கள். நெக்ஸ்ட் வந்து அதர் ஆழ்வார்ஸ் பாருங்கள், திருமலிசை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் அண்ட் ஆண்டாள். இதில் ஒரே ஒரு கேர்ள் தான் இருக்கும் பாருங்கள், ஆண்டாள்ன்றது ஒரே ஒரு லேடி. முதல் 3 ஆழ்வார்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சைவத்தை சயின்ஸ் 63 நாயன்மார்ஸ். சைவிசம கும்புறவங்க வந்து நாயன்மார்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா.
There are 63 legendary Nayanmars. Among them, ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆர் கால்ட் ஆஃபன் ட்ரியோ. சரிங்களா, மூவர்னு சொல்கிறாங்க இல்லையா, யார் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆர் வர்ஷிப் அட் த சயின்ஸ் ரோ தேர் இமேஜஸ் இன் சவுத் இந்தியன் டெம்பிள்ஸில் வந்து கும்பிட்றாங்க. நம்பியாண்டார் நம்பி 1000 AD இஸ் செட் டு ஹேவ் கம்பைல்டு த சாங்ஸ் ஆஃப் ஆல் த நயன்மார்ஸ் தட் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் திருமுறை. திருமுறைக்கான பேசிஸ் வந்து இந்த நம்பியாண்டார் நம்பி தொகுத்த நாயன்மாரோட சரித்திரை தான். நெக்ஸ்ட் த பேசிக்கு தமிழ் சைவத்தை சாக்ரெட் கனன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 12 புக்ஸ். எவ்வளோ புக்ஸ் இருக்குதா, இந்த நயன்மார்ஸோட ஃபுல் கம்பைலேஷன் வந்து 12 புக்ஸ் இருக்குது. அதில் 11 ஆஃப் தம் அசம்பிள்டு பை நம்பியாண்டார் நம்பி வந்து 11 புக்ஸை வந்து இது பண்ணியிருப்பாரு. அதில் 12th புக் இஸ் சேக்கிலார்ஸோட பெரிய புராணம். சேக்கிலார் எழுதின பெரிய புராணம். அப்போ பெரிய புராணம் எழுதினது யார், சேக்கிலார். நெக்ஸ்ட் ஒரு இது பார்ப்போம். இங்கே பாருங்கள், துக்காராம் ஏ 17th century saint ஆஃப் பொயட் மகாராஷ்டிராவோட பொயட் தான் இவர் 17th century வாழ்ந்திருக்காரு. யார், துக்காராம். இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் அபங்காஸ் ஆர் கீர்த்தனாஸ். சரிங்களா, அபங்காஸ் கீர்த்தனாஸ் யார் எழுதுனாங்கன்னா துக்காராம். இல்லைனா துக்காராமோட ஒர்க் எப்படி இருக்கும் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ்னால் அது என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா அபங்காஸ் கீர்த்தனாஸ் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி நோட் பண்ணிக்கோங்க. டிவோட்டட் டு விதோபா. இவர் வந்து எந்த சாமியாக்கு வந்து டிவோட்டாக இருந்திருக்காருன்னா விதோபா. அவர் யாருன்னா அவதார் ஆஃப் கிருஷ்ணாவோட ஒரு அவதாரம் தான் விதோபா. சரிங்களா, தெர் இஸ் விதோபா ஆர் பாண்டரங்கா டெம்பிள் அட் பந்தர்பூர் ஆர் பண்டரிபுரம் இன் சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா. இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. வாட் இஸ் சைத்தன்ய தேவா டு பெங்காலில் எப்படி சைத்தன்ய தேவா இருந்தாரோ அதே மாதிரி துக்காராம் வந்து மகாராஷ்டிராவில். சரிங்களா, நெக்ஸ்ட்டு துக்காராம் பண்டுரங்கா டெம்பிள் பண்டரிபுரம். ஓகே, நெக்ஸ்ட்டு சூப்பிசம். த வேர்ட் சூப்பி டேக்ஸ் ஆரிஜின் ஃப்ரம் சூப் அன்ற இதுலேருந்து வந்திருக்கு. அதோட மீனிங் என்னென்னா ஊல். சரிங்களா, சூப்போட மீனிங் வந்து ஊல். த சூப்பீஸ் ஓர் கோர்ஸ் கார்மெண்ட்ஸ் மேடப் ஆஃப் wool அண்ட் ஹென்ஸ் தே வேர் கால்டு சூப்பீஸ். சரிங்களா, அந்த கவர்மெண்ட் வியர் பண்ணுறதுனால அவங்க வந்து சூப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. சூப்பிசம் வாஸ் பேசிக்கலி இஸ்லாமிக் பட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹிந்து அண்ட் புத்திஸ்ட் மகாயான ஐடியாஸ். இஸ்லாமிக்காக இருந்தாலுமே யாரை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னா ஹிந்துஸும் புத்திஸ்டில் வந்து மகாயான ஐடியாஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இட் ரிஜெக்டட் த ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டக்ட் கோட் ஆஃப் உலேமாஸ். சரிங்களா, உலேமாஸ் சொல்லக்கூடிய அந்த ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட்டான பிரின்சிபல்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பீஸ் லிவ்ட் இன் ஹெர்மிட்டேஜஸ் அக்கின் டு மொனாஸ்ட்ரிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அவுட் சைட் சொசைட்டி. சரிங்களா, இந்த துறவிகள் மாதிரி இருந்திருக்காங்க, அவுட் சைட் சொசைட்டியில் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 5 பாருங்கள். 5 distinctive things ஆஃப் த கல்சா மெம்பர்ஸ். சரிங்களா, அந்த கல்சா மெம்பர்ஸ் வந்து என்னென்ன வச்சு ஒரு 5 things வச்சுருப்பாங்க எப்போவுமே கூட. அந்த புனிதமானது அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப புனிதமானதுன்னு நினைப்பாங்க. ஒன்று வந்து கிருப்பானை, ஒன்று வந்து கேஷ்னா ஹெட்டு, காரானா கடையம் மாதிரி ஒன்று, கச்சேரானா இது, அப்புறமா கங்கானா கோம்பு. சரிங்களா, இந்த 5மே வந்து அவங்களோட 5 distinctive things ஆஃப் த கல்சா மெம்பர்ஸோடது. இதெல்லாம் வந்து கிருப்பானா என்னன்னு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு த மாமல்லபுரம் மான்யூமெண்ட் அண்ட் டெம்பிள்ஸ் இன்க்ளூடு த ஷோர் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் ஆர் நோட்டிஃபைட் ஆஸ் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இன் 1984. அப்போ 1984 இது வந்து ஷோர் டெம்பிள் எப்போ வந்து யுனெஸ்கோ எடுத்திருக்குன்னா 1984. மாமல்லபுரம் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் 1984 வந்து யுனெஸ்கோ சைட்ஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், 5 great woes ஆஃப் ஜெயினிசம். என்னென்னா நான் வயலன்ஸ். ஜெயினிசமோடது இது. நான் வயலன்ஸ்னால் வந்து அஹிம்சை, ட்ரூத்னா வந்து சத்யா, நான் ஸ்டீலிங்னா அச்சௌரியா, சிலபசி ஆர் சாஸ்டிட்டினா பிரம்மச்சரியா, நான் பொசஷனா அபாரிகிரகா. எதுவுமே அவங்களுக்குன்னு வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாமே திறந்துகிட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.